மேகதாது அணை கட்ட திமுக அரசு ஒரு அங்குலம் கூட அனுமதித்தது கிடையாது. முன்னாள் அமைச்சர் ரகுபதி கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மேகதாது அணை பிரச்சனையை தீர்க்க உடனே ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வலியுறுத்த வேண்டும். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய காவிரி நீரை போராடி பெறுவதிலும் மேகதாது அணை விவகாரத்திலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் உறுதியாக இருந்து வந்துள்ளது என தெரிவித்துள்ளார். தாவேகா அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேற்றைய தினம் திமுக அரசின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து உண்மைக்கு புறமான பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே சிறந்த சட்ட வல்லுநர்களை கொண்டு வழக்குகளை சிறப்பாக நடத்தி வெற்றி பெற்ற அரசு திமுக அரசு என தெரிவித்துள்ளார். ஆனால் மேகதாது விவகாரத்தில் திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை சரியாக கையாளவில்லை என ஆதவ் அர்ஜுனா தவறாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் ஒரு கற்றறிந்த வழக்கறிஞரிடம் சென்று என்ன கூறினார் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அமைச்சர் என்று இவ்வாறு பொய்யான தகவலை தெரிவிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க அனுமதி கேட்கிறது. அப்போது தமிழ்நாட்டு அரசின் எதிர்ப்புகள் இன்றி தயாரிக்க வேண்டும் என்ற உத்தரவை நீதிமன்றம் வழங்குகிறது. அந்த உத்தரவை எதிர்த்துதான் திமுக ஆட்சியில் நம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றோம். மேகதாது அணை திட்டமே கூடாது என்பதுதான் நம் முதன்மையான நிலைப்பாடாக இருக்கும்போது இந்த உத்தரவை தவறு என கூறி உச்சநீதிமன்றம் சென்றோம். அந்த வழக்கில் மேகதாது அணையே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு. அப்படி இருக்கையில் தமிழ்நாட்டின் எதிர்ப்பின்றி டிபிஆர் தயாரிக்க வேண்டும் என்பது தவறானது என்கிறோம். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்யவில்லை. இன்னும் அணைக்கான அடிப்படை வேலைகளையே தொடங்கப்படாதால் இது ஒரு தொடக்க கட்டம் என்று கூறி வழக்கை முடித்து வைத்துள்ளது. மேலும் மேகதாது அணையை கட்டுவதற்கு திமுக அரசு ஒரு சொட்டு கூட, ஒரு படி கூட அல்லது ஒரு அங்குலம் கூட அனுமதித்தது கிடையாது. காவிரி டெல்டா விவசாயிகள் காப்பதில் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நிகர் எவரும் இல்லை. ஆனால் இப்போது முதல்வர் கர்நாடகா செல்ல இருப்பதாக கூறுகிறார்கள். அதற்காக ஏதாவது சாக்குப்போக்கு காரணத்தை கூற வேண்டும் என திமுக மீது வீண் அவதூறு பரப்புகிறார்கள். ஆனால் இன்றைய அரசு கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை செல்ல முயற்சிப்பது பயனற்றது. இதுவரை நடந்த பேச்சுவார்த்தைகளால் எந்த முடிவும் வந்ததில்லை. அது வெறும் ரீல்ஸ் எடுக்க மட்டுமே உதவும். பேச்சுவார்த்தை என்பது விவகாரத்தை நீர்த்து போக செய்து காலதாமதத்தை மட்டும் ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.